ಕಡೆ ಹೋಗಿದಾರ ಅನ್ಸುತ್ತೆ. ஸோ இப்போ தான் ரீச் ஆகிட்டோம். அந்த அண்ணா நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இதுதான் கப்பே ஹில்ஸ் பேஸ் பாயிண்ட்டு. இங்கேருந்து நம்ம ட்ரெக் பண்ணிவிட்டு போகணும். கூட யாருமே இல்லை, தனியாக போகிறேன். பார்க்கலாம். பயமாக இருக்குன்னு சொல்லி நம்மளே பயப்படுத்துறது வேண்டாம். போகலாம், என்ன நடக்கட்டும். பயமாக இருக்குன்னு சொல்லி நினச்சேனே இல்லையோ, பின்னாடி பாருங்கள் எப்படி நம்ம கூட இப்போ தான் தைரியமாக போயிட்டு இருக்கேன். ஏன்னா எப்படி இருக்குது தெரியுமா, இது இப்படி தனியாக போனோன்னாக்கா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் யார் இருந்தாலும். சரி, பார்த்தீங்களா எப்படி இருக்கு. ಒಬ್ಬಳೇ ಬಂದಿದೆ. ನಾನು ನೋಡೋಕೆ ಬಂದಿದ್ದೆ, ಯಾರು ಜೊತೆಗೆ ಬರಲ್ವಲ್ಲ ಅಂತ ತುಂಬಾ ದಿನದಿಂದ ಅನ್ಕೊಂತಾ ಇದ್ದೆ. ಅದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೆ. ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ಮೇಲೆ ರೂಟ್ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. ಬೂಸು ಏನು ಕಾಣಕ್ಕಿಲ್ಲ ಈಗ. ಇದು ಬಂದು ಇಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ನಿಂತ ಕಟ್ಟಡ ಅಸಮಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ನಿಂತು ನೋಡ್ರೆ ಎಲ್ಲ ಕಾಣ್ತದೆ. ಮತ್ತೆ ಸ್ವಲ್ಪ ಬಿಸಿಲು ಬಂದ್ರೆ ಎಲ್ಲ ಕಾಣ್ತದೆ. ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬೋದಲ್ವಾ, ಯಾರು ಏನಾದ್ರೂ ಪರ್ಮಿಷನ್ ತಗೋಬೇಕಾ? ಅದೇನಿಲ್ಲ, ಹೋಗ್ಬೋದು, ಧೈರ್ಯದಲ್ಲಿ ಹೋಗ್ಬೋದು, ಏನು ಇದಿಲ್ಲ. ಯಾರಾದ್ರೂ ಬಂದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಅದೇನಿಲ್ಲ, ಫಾರೆಸ್ಟ್ ಅವರು ಇಲ್ಲ, ಈಗ ಆ ಕಡೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ನಾವೇ ಹೋಗ್ಬೋದು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಈ ದಾರಿಯಾಗಿ ಈಗ ಹೋದ್ರೆ ದಾರಿ ಹೋದಾಗ ಮೇಲೆ ಹೋಗ್ಬೇಕು ಬರ್ರೆ. சரி, அவங்க சொன்னாங்க இது கூட ஒரு சின்னதா ஒரு ஹில்ஸ் தான், இதுக்கு மேல போனாலும் வியூ நல்லா தெரியும் சொன்னாங்க. பட் ಟಾಪ್ ಪೀಕ್ ಪಾಯಿಂಟ್ போறதுக்கு ಈ ಕಡೆ ಹೋಗಿದಾರ ಅನ್ಸುತ್ತೆ. அதுதான் எப்படி போனோன்னு தெரியலையே. இப்படி ஒரு ரூட் இருக்கு, மேலே போனோன்னு சொன்னாங்க. அண்ட் இங்க ஒரு ரூட் இருக்கு, இங்க சில பைக்ஸ் நில் இருக்கு. ஆனா அப்படின்னா இங்க தான் போயிருப்பாங்க ஒரு சில பேர் வியூ பார்க்கறதுக்கு. நம்ம எப்படி போனோன்னு தெரியலையே. அந்த ஆண்டி சொன்னது வந்து மேலே போனால் பீக் பாயிண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே போனாலும் ஒரு சின்னதாக ஒரு ஹில்ஸ் இருக்கு, மேலே ஏறினாலும் நல்லா வியூ தெரியும், நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் ஒரு நல்ல வியூ கிடைக்குதுனாக்கா இப்படியே போய் பார்க்கலாம். பட் யாருமே இல்லையே. இது வேற காடு, ரொம்ப காடு, இங்கே யாருமே இல்லை. இது என்னமோ எனக்கு கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தெரியுது, கொஞ்சம் ரிஸ்கி. யாருமே இல்லை, காட்டுக்குள்ளே மலை ஏறிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு தெரியுமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்பில் தான் போயிட்டு இருக்கோம். லைஃப்பையும் அப்படி தான், கஷ்டம் தாண்டி 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 போனதா ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த ஹோப்பில் தான் மீதி வாழ்க்கை வாழ்ந்துடுவோம். இந்த மாதிரி பிளேசஸ்க்கு தனியாக வந்தால் பீஸ் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் ஃபன் கிடைக்கும், சொந்தக்காரங்க கூட வந்தால் சண்டை வரும்.
இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துக்கலாம். எல்லாமே மிஸ்டியாக ஃபாகியாக இருக்கு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது வியூ பாயிண்ட் எதுவுமே. பாருங்க எவ்வளோ ஃபாகி, எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது காத்துக்கு. கொஞ்சம் தெரியுது, லைட்டாக தெரியுது வியூ. ரொம்ப காத்து. இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு பாருங்க. கீழே எங்கெங்கோ வராங்க, வந்து இவ்வளோ இப்படி ரிலீஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி இங்கே விட்டுட்டு தூக்கி போட்டு கிளாஸ் பீசஸ் எல்லாமே பிளாஸ்டிக் எல்லாமே போயிட்டு. அதனால தான் இந்த மாதிரி அழகான பிளேசஸ் நிறையாவே இருக்கு இந்த இந்தியாவில். பட் இப்படி பண்ணுறதுனால தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. நானும் விதவிதமாக வீடியோஸ் எடுக்கணும்னு நிறையவே ட்ரை பண்ணுறேன். இங்கே இருக்கிற காற்றுக்கு இந்த கேமரா ட்ரைபாடு நிற்க மாட்டேங்குது. எப்படி என்னை யாரும் இல்லையே வீடியோ எடுக்கிறதுக்கு. காற்று பயங்கரமாக வீசுது, சுற்றி யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அண்ட் இங்கே மேலே போனால் இன்னும் ரொம்ப ஹைட்டுக்கு போகணும். அங்கே தான் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே யாரோட கைடன்ஸ் இல்லாமல் நம்ம தனியாக போகிறது இங்கே சேஃப் இல்லை. அண்ட் கொஞ்சம் ரிஸ்கியான இடம் அப்படின்னு எனக்கு தோணுது பர்சனலாக. ஏன்னா அது ரொம்ப இப்படி மேலே இருக்குது, ரொம்ப மேலே இருக்குது. ஸோ இங்கே திந்துனா அங்கே சின்ன ஒரு ஹில்ஸ் பார்த்தோம் இல்லையா, போகிற வரும்போது ஒரு சின்னதாக அங்கே வியூ நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். அது ஹைட்டு கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தோணுது. யாருமே கூட இல்லை, ப்ளஸ் யாரோட கைடன்ஸ் இல்லை. போகலாமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. தெரியாமல் நம்ம போய் அது ஃபுல்லாக காடுக்குள்ளே நம்ம மலை ஏறி போகிறது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கி அப்படின்னு தோணுது. ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಅದೇನು ಟೆಂಪಲ್ ಅಗುತ್ತಪ್ಪ ಟೆಂಪಲ್ ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ. ಸೊ ಅದು ಈವ್ನಿಂಗ್ ಇಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಇಗುತ್ತಪ್ಪ ಟೆಂಪಲ್ ಇಲ್ಲಿಂದ 12 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ ಅಲ್ಲಿ ಮೇನ್ ಸೆಂಟರ್ ಇಂದ. ಕೊಡವ ಟ್ರೆಡಿಷನ್ಸ್ ಡ್ಯಾನ್ಸ್ ಅದೆಲ್ಲ ಆಕ್ಟಿವಿಟೀಸ್ ಎಲ್ಲ ಇರುತ್ತೆ ಈವ್ನಿಂಗ್. ಇಲ್ಲ ಪರವಾಗಿಲ್ಲ ನೀವು. இவங்க வந்து நம்மளுக்கு இங்கே கெடிச்சிருக்காங்க. இவங்களும் நம்மள மாதிரி தான் இங்கே வ்ளாக் பண்ண வந்திருக்காங்க. அண்ட் இங்கே போகிற வழியில் எங்கள் ஹைட்டுக்கு நான் ரிட்டன் போகலான்னு நினச்சி அவங்க வந்து நாங்களும் கூட வரோம், இருங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து மேலே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக பிரெட் ஜாம் அவங்க சாப்பிட்றாங்க, இன்னும் சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. சரி போகலாம், கூட யாராவது இருந்தால் போகலாமே, போகலாம்.
soalnya Jepang kita kali. Dapat lah kita gak boleh lewat kami sudah kawan-kawan. இப்போதான் போகிறோம் மேலே ஏறுறதுக்கு. இவ்வளோ ஹைட்டாக இருக்கு. ஸோ எல்லாரும் ஜோடி ஜோடியாக வந்திருக்காங்க. நம்ம நிறைய போகலாம். பாயிண்ட் இருக்கு இல்லையா, எங்கேருந்து தான் நம்ம ப்ரெட்டு சாப்பிட்டு கிளம்புனது. இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அவ்வளோதான். முடியல ரொம்ப ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஆகுது. அண்ட் காலெல்லாம் முட்டி ரொம்ப வலிக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, கீழேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இந்த மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் 1.5 கிலோமீட்டர் இருக்கா இங்கத்துலேருந்து. இவங்க தான் சொன்னாங்க. சரி, அவங்க எனக்காக வெயிட் பண்ணி ஸ்லோவாக போகிறது வேணாம், அவங்க ட்ரிப் நம்ம ஸ்பாயில் பண்ண வேணாம், நீங்கள் கிளம்புங்க, நம்ம நிதானமாக வரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பியிருக்கேன். பாவம் எனக்காக வெயிட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. என் கையை பிடிச்சிட்டெல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் எனக்கே புரிஞ்சு போச்சு என்னால் முடியாது. சரி, அவங்களாவது போக விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கிளம்ப சொன்னேன். பட் எனக்கு இங்கத்துலேருந்தே வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் லைட்டாக இந்த ஃபாகெல்லாம் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக வெயில் வந்திருக்கு. ஸோ எல்லாம் க்ளீனாக தெரியுது. முடியாது, என்னால் முடியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற வேணாம். அப்புறமா எல்லா பெயின் வந்துச்சுனாக்கா இன்னும் வேறு பிளேஸஸ்க்கெல்லாம் போக முடியாது. சரி, இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக என்னால் முடியாது. ஏன்னா 1.5 கிலோமீட்டர் இருக்குது மேலே ஏறுறதுக்கு. 1.5 கிலோமீட்டர் கண்டிப்பாக என்னால் சுத்தமாக ஏற முடியாது. இதுவே போதும், இந்த வியூ பாயிண்ட்டே போதும். நல்லா வியூ வந்திருக்கு, வெயில் வந்திருக்கு லைட்டாக. நம்மளால் முடியாதது நம்ம ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் நம்ம ரிஸ்க்கு எடுக்கலாம். பட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணலானாக்கா நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேணாம். சரி, ஓகே. ஆனால் இங்கேதுலேருந்து மட்டும் அமேசிங்காக இருக்குங்க. லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்பா, அந்த டிராஃபிக்கு, அந்த ப்ரெஷரு, அங்கத்துலேருந்து இங்கே வந்தால் எப்படி இருக்குது தெரியுமா? ஏன் சும்மா ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கேன், உனக்கு என்ன, நீ சுற்றுற, நீ நடக்கிற, எங்களை ஏன் டெம்ப்ட் பண்ணுற அப்படின்னு திட்டிக்கிறீங்க இல்லையா? பரவாயில்ல, இந்த இடத்துக்காக நீங்கள் திட்டிக்கினாலும் எனக்கு ஒன்றும் பரவாயில்ல. என்னோட தமிழ் கொஞ்சம் தப்பாக பேசுகிறேன். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் போகணும், நம்மளும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய தாட்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கோ இல்லையா? வந்தால் எப்படி இருக்கும்னு பாருங்க. எவ்வளோ கஷ்டப்படணும். இப்போ நம்ம இந்த சின்ன மலை கிட்ட வந்திருக்கோம்
பாருங்க இப்படி இருக்கு. இதுவும் ஹைட்டாக தான் இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தா கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சிச்சு. ரூட் இங்கே இல்லை, அப்படி போய் இப்படி மலை மேலே ஏறணும். அதுவும் இருக்குது, ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலேயே இருக்குது. இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்கனாக்கா அப்போ என்ன அர்த்தம்? வீடியோ பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ லைக் பண்ணுங்க. ஏன் லைக் பண்ணாமல் இருக்கீங்க? போய் இறங்கி வந்து உக்காந்துருக்கேன். இங்கே வந்தால் என் ஃபோன் அங்கே போனதுக்கு அப்புறமா நான் இங்கே பார்க்கவே இல்லை. ಇದೀರಾ? ಹಾಯ್ ಗೈಸ್. ನಾವು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿಂದ. ನೀವಿಲ್ಲೇನಾ ಲೋಕಲ್? ಬಂದಿದ್ದೀರಾ ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇಲ್ಲಿ? ಇಲ್ಲಿ ತಿಂಗಳಿಗೆ 2 ಸಲ ಬಂದೇ ಹೋಗ್ತೀನಿ. ಹೌದಾ? ಮೇಲೆ ಹತ್ತಿದ್ದೀರಾ? ಟಾಪ್ ಹತ್ತಿದ್ದೀನಿ, ಫೋಟೋ ಐತಲ್ಲ ಇದು. ಕಷ್ಟ ಇದೆಯಲ್ಲ, ನಾನು ಅರ್ಧ ದಾರಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ರಿಟರ್ನ್ ಬಂದಿದ್ದೀನಿ. ಯಾವುದು? ಇಲ್ಲಿ ಮೇಲೆ ಇದರದ್ದು ಅಷ್ಟು ಫುಲ್ ಟಾಪ್ ಹೋಗಿ ಬಂದಿದ್ದೀನಿ ನಾವು. ಹಾ, ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಇದು ಫುಲ್ ಹತ್ತಿದೆ. ಇದರದ್ದು ಇನ್ಸ್ಟಾದಲ್ಲಿ ಆಯ್ತು, ನೆಟ್ವರ್ಕ್ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಹಾ, ನೆಟ್ವರ್ಕ್ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ. ಇದೆಲ್ಲ ಫೋಟೋ ಹೋಗಿ ಮೇಲ್ಗಡೆ ಅಂದ್ರೆ ಫಾಗ್ ಇರುವಾಗ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಇವಾಗ ಎಲ್ಲ ಅಪ್ಪ ಇದೇ ಪೋನಾ ಇನ್ಸ್ಟಾ ರೀಲ್ಸ್ ತರ ಟ್ರೆಕ್ಕಿಂಗ್ ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ತೀರಾ? ನಾವು ರೀಲ್ಸ್ ಮಾಡ್ತೀನಿ. ஷாப் ஆ கடை. ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னும் ரொம்ப கீழே இறங்கி போகணும். அவ்வளோ கீழே இறங்கி போகணும். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வந்து ஏறி ரிட்டன் வந்த மலை. இவ்வளோ பெருசாக இருக்கும். இது பாருங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது மேலே. அந்த ஃபாக் இருக்கு இல்லையா டாப்பில், அங்கே வரைக்கும் நம்ம போயிருக்கணும். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிருக்காது. நான் ரிட்டர்ன் வந்ததே நல்லதாக போச்சு அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. ஸோ எந்த ஒரு ரெக்ரெட்டும் இல்லை. கூர்க் கபே ஹில்ஸ் ட்ரக்கிங் முடிஞ்சிச்சு இதோட. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போக போகிறோம். இங்கே ஒரு சின்ன பொண்ணு உங்களுக்கு வரும். இந்த பொண்ணு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ ஃபுல்லாக இவங்களது தான் இருக்கும். இவங்க வந்து இந்த மலைக்கிட்டே இருக்கிற ஒரு சின்ன ட்ரைபல் ஃபேமிலி. இவங்க வீட்டுக்கு போக போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக இவங்க கூட நம்ம ஃபன் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.